Welcome to Blue Stars High Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 8th Standard. Dear students, in today's class we are going to see about chapter lesson Conservation of Plants and Animals. In that lesson have many subtopics. In previous classes we are learned some subtopics from in this lesson Conservation of Plants and Animals. What are the subtopics? First one is conservation of deforestation and its causes and consequences of deforestation, and conservation of forest and wildlife and biosphere reserve and flora and fauna and endemic species. In today's class we are going to see about fifth one is wildlife sanctuary and national park. Next, this is a wildlife conservation. Dear students, this wildlife sanctuaries like reserve forest provide protection and suitable living conditions to wild animals. ஆக்சுவலாக இப்போ நார்மலாக ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்கும் வைல்ட் லைஃப்பில் இருக்கிற அனிமல்ஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரஸ்ட்லேருந்து பர்டிகுலர் அனிமல்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அதை பாதுகாப்பாக கன்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திஸ் சூட்டபிள் லிவிங் கண்டிஷன்ஸ் டு வைல்ட் அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாபிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைல்ட் லைஃப்பை என்ன பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தென் first, what do you mean by wildlife sanctuary? The wildlife sanctuaries mean the natural reserve, also known as natural reserve, the wildlife refuge and the wildlife sanctuary, the biosphere reserve or biosphere. Then actually the natural reserve protected area of importance for flora and fauna or features of geological or other specific interests, which is reserved and managed for this wildlife sanctuaries. Okay students, then this natural reserves. First, what do you mean by natural reserve? The natural reserve means இப்போ நார்மலாக நம்ம ஃபாரஸ்ட்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல் reserve. First, these natural reserves fall into different IUCN categories depending on the level of protection offered by the local laws. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கிற அனிமல்ஸ்க்கும் என்ன இருக்குது, லாஸ் இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற அனிமல்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஹண்ட் பண்ணக்கூடாது, கில் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டோடைய ப்ரொசீஜர் இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அந்த அனிமல்ஸை எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷ்னல் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் தி கவர்மெண்ட், அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஆர்டரை தான் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. திஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் லைக் ரிசர்வ் ஃபாரஸ்ட் provide protection and suitable living condition to wild animals. For example, some of the threatened wild animals like black buck, wild-eyed buck, and elephant, golden cat, and pink-headed duck, gharial அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டன், அதாவது என்ன பண்ணிடுவாங்க, இங்கேருந்து திருடிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஹண்ட் பண்ணி இல்லை கில் பண்ணி அந்த வேற ஒரு யூசேஜ்க்காக அதை என்ன பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம எக்கனாமிக் லெவலில் ரொம்பவே இங்கே இருக்க அனிமல்ஸ் என்ன ஆகுது, ஹியூமனால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. தென் these type of animals is usually these are the golden cat and pink headed duck and gharial. These are the threatened animals. Then this is the wildlife sanctuary. நீங்கள் பார்க்கலாம், இதான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்கே என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. பட்
அனிமல்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸை பாதுகாப்பாங்க. தென் அங்கே வர பீப்புள்ஸுமே பாதுகாப்பாங்க. தென் these wildlife sanctuaries are allowed to do certain activities such as grazing by their livestock, collecting medicinal plants and firewood, etc. Some of the threatened animals, wild animals like already I told, black buck, white-eyed bat, and elephant, and golden cat, and pink-headed cat, and gharial, and marsh crocodile, python, rhinoceros, etc. These are the animals are protected and preserved in our wildlife sanctuaries. The Indian sanctuaries have unique landscapes, broad level forest, the mountain forest and bushlands in deltas of big rivers. Then this wildlife sanctuaries is under the government. Then how many wildlife sanctuaries in India? Anybody knows? There are 553 existing wildlife sanctuaries in India. How many? 553 existing wildlife sanctuaries in India. This covering an area of 1,19,776 kilometers square அளவுக்கு இந்த wildlife sanctuary என்ன பண்ணிருப்பாங்க, நிறுவிருக்காங்க. Then which is 3.64% of the geographical area of the country in National Wildlife Database in December 2019ல, அதாவது லாஸ்ட் இயர்ல இது மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா how many wildlife sanctuaries? 553 wildlife sanctuaries in how many hectares? அந்த ஏரியாவோட கவர் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னா 1,19,776 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த சதுர அளவுக்கு அவ்வளோ ஹெக்டேர் அளவுக்கு இந்த வைல்ட் சான்ச்சுரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஹவு மெனி பர்சன்டேஜ்? 3.64% ஆஃப் தி ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இன் கண்ட்ரி. இந்த டேட்டா பேஸ் எப்போ எடுத்திருக்காங்கன்னா December 2019. தென் வாட் இஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இன் இந்தியா? இது ஆக்சுவலி திஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஆஃப் இந்தியா are classified as IUCN category in 4 protected areas. Between 1936 and 2016, in 543 wildlife sanctuaries were established in the country that cover அதாவது 1,18,918 kilometer square. எப்போ இருந்ததுன்னா 2016ல. Then which is the biggest wildlife sanctuary in India? ஆக்சுவலாக இருக்கிறதே வந்து நம்ம இந்தியாவில் எந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ரொம்ப பெருசு அப்படின்னா இந்த நேஷ்னல் பார்க்கோட நேம் காசிரங்கா அப்படின்ற நேஷ்னல் பார்க்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வைல்ட் லைஃப் சான்ச்சுரி நம்மளுடைய இந்தியாவில். தட் இஸ் லொக்கேட்டட் இன் தி கோலாகேட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம் இஸ் தி லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இன் இந்தியா. வேர் இட் இஸ் பிரசன்ட்? அசாம். Then okay students, what is the purpose of wildlife sanctuaries? இப்போ நம்ம அந்த wildlife sanctuaries இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன purpose? Animal sanctuaries give new homes to abandoned animals and animals rescued from dangerous conditions, help to protect animals from illegal activities and serve as places where endangered animals breed and are therefore protected. Okay students, which state has the highest number of wildlife sanctuaries? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா the largest wildlife sanctuary அப்படின்னு எடுத்துட்டோம். நம்ம என்ன சொன்னோம்? காசிரங்கா அப்படின்றது தான் வந்து நம்ம இந்தியாவில் பிக்கஸ்ட் wildlife sanctuary. ஓகே, இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்கிற பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஸ்டேட் சொல்லலாம்னா மத்திய பிரதேஷ். திஸ் மத்திய பிரதேஷ் ஹாவ் 103 நேஷனல் பார்க்ஸ் அண்ட் 544 நேஷனல் சான்ச்சுரிஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வெறும் மத்திய பிரதேஷில் மட்டுமே 103 நேஷனல் பார்க்ஸ் அண்ட் 544 வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்
in present in India. This Madhya Pradesh and Andaman Nicobar islands have the maximum number of national park in 9 அந்த மாதிரி ஒரு 9 10 அந்த மாதிரி இருக்கும். Then which is the smallest wildlife sanctuary in India? அதாவது மயூரேஸ்வர் in wildlife sanctuary is the smallest wildlife sanctuary in India. Actually அது எங்க இருக்குன்னா is nested in பாரமட்டி அப்படின்னு பூனே என்ற பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? Then which is the oldest wildlife sanctuary in India? அதாவது நம்ம இந்தியாவில் வேர்ல்டஸ்ட் வைல்ட் சான்ச்சுரினா எந்த இதுனா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. தென் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கா அப்படின்ட்டு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆர் அனிமல் சான்ச்சுரிஸ் ஆர் குட்? எனிபடி நோ? Okay, the sanctuaries is promised to take in and care of any animals that have been abused and neglected or abandoned and to keep them for life. Many animal welfare advocates believe that zoos, even those this with scientific and educational aims, exploit animals by keeping them in capacity and exhibiting them to be public. இப்போ நம்ம ஜூவில் எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் அனிமல்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்பீசியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லயனில் ஒரு 2 லயன், ஓகேங்களா, இல்லை ஒரு 3 டைகர் அண்ட் 3 கோட் அண்ட் 4 crocodile, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்பீசியஸ் மட்டும்தான் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரில் ஜூவில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த ஜூவில் அதாவது பார்க்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அனிமல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படி கிடையாது. The wildlife sanctuary is the biggest area. அங்கே என்ன பண்ண முடியாது, அனிமல்ஸ் எந்த பிளேஸில் இருக்குன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் ஃபுட்டை வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் வந்துடுவாங்க. பட் அந்த அனிமல்ஸ் வந்து அது வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ the wildlife sanctuary is a very biggest area. Then national park. Next one is national park. They preserve flora and fauna, landscape and historic objects of an area. This Satpura National Park is the first reserve forest of India. The finest Indian teak is found in this forest. There are more than 100 national parks in India. How many numbers? 100 national parks in India. But in the 2019 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா how many? 544 national parks. Then what is the difference between national park and wildlife sanctuary? That is a very very important question. What is the difference? First, the wildlife sanctuary can be understood as the regions their wildlife and their habitat is protected from any disturbance. On the other hand, the national parks are highly known preserving the flora and fauna, landscapes and historical objects. இப்போ நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரெண்டுமே வந்து மிங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? பட் நேஷனல் பார்க்கில் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு லார்ஜர் ஏரியா இல்லையா, ஸோ எல்லாமே என்ன இருக்கும், கவராக இருக்கும். பட் இந்த அனிமல்ஸை என்ன பண்ணுவாங்க, பீப்புள் விசிட்டிங்காக எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அடிக்கடி ஜூஸில் நம்ம பார்க்கலாம். பட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே போயிட்டு விசிட் பண்ண முடியும். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இப்போ ஆக்சுவலாக வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, திஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இஸ் அன் ஏரியா வேர் அனிமல் ஹேபிடேட்ஸ் and their surroundings are protected from any sort disturbance. The capturing, killing and poaching of animals is strictly prohibited of these regions. So they aim at providing a comfortable living to the animals. India has
beautiful wildlife sanctuaries with dense forest, large rivers, and high beautiful mountains. Few of this of India are mentioned here. So students, what are the importance? First, the wildlife sanctuaries are established to protect the endangered species. Endangered species காக தான் என்ன பண்ணுவாங்க? The wildlife sanctuaries implement பண்ணுவாங்க. Then it is quite difficult to always relocate the animals from their natural habitat, therefore protecting them in their natural environment. Then the endangered species are specially monitored. Endangered species means the tiger, white tiger la நம்ம பார்த்தோம் இல்லையா, the type of animals, if they reproduce and grow in number while under protection. Few specimens can be kept for breeding in the conservation parks their survival. Then this wildlife sanctuaries preserve the endangered species. The wildlife sanctuariesல அதிகமா என்ன இருக்குன்னா endangered species தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது கன்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸ் தானே இப்போ ஆக்சுவலாக வந்து நவடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழிந்துட்டு வர அனிமல்ஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. தென் இந்த நேஷனல் பார்க் எடுத்துட்டோம்னா, நேஷனல் பார்க் இதில் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் மீன்ஸ் ஹேஸ் லான்ச்ட் பை தி கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தி டைகர்ஸ் இன் கண்ட்ரி. இப்போ ஒரு கண்ட்ரியில் டைகர் இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாஸை கொண்டு வந்திருக்காங்க. தென் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் டு என்ஷூர் தி survival and maintenance of the tiger population of the country. That is a project tiger. So tiger also endangered animals. ஏன்னா நிறைய டைகர்ஸ் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கிற ஸ்பீசிஸை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ராக் ஷெல்டர்ஸ். These rock paintings are found in these shelters. A total of 55 rock shelters have been identified in Pachamari biosphere. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த பச்சைமாரி பயோஸ்பியர்ல how many rock shelters? 55 rock shelters. So these rock shelters are also found in inside of the Satpura National Park. These are evidences of prehistoric human life in these jungles. இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்களா, அதாவது ஆல்ரெடி ஏன்ஷியன் டேஸில் நிறைய அனிமல்ஸ் அங்கே வந்து வாழ்ந்துருக்கும் இல்லையா, அதோடைய ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தென் தி ஃபிகர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மென் ஃபைட்டிங், ஹண்டிங், டான்சிங் அண்ட் பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் depicted in these paintings. The many tribal still live in the area. இப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், அதாவது so many animals என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்கே நிறைய அனிமல்ஸ் வந்து சர்வே பண்ணிட்டு இருந்திருக்கு. பட் சுச்சுவேஷன், அதாவது இந்த ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டம் ரொம்ப சேஞ்ச் ஆக என்ன ஆயிடுது, நிறைய அனிமல்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ். ப்ளூ வேல் அண்ட் டைனோசர்ஸ், ட்ரைடாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ், ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. அதோடைய படிமங்கள் எல்லாமே வந்து, படிமங்கள் மீன்ஸ் ஃபாசில், இங்கிலீஷில் ஃபாசில், தமிழில் படிமங்கள் சொல்லுவாங்க. அதோடைய படிமங்கள்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, நிறைய பிளேஸில், நிறைய டெசர்ட்டில் அண்ட் ஃபாரஸ்டில், இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் அண்ட் சீல இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டிங்க்ட் species and endangered species. First, this extinct species, the species which are no more existing on the earth are called extinct species. அதாவது ஆல்ரெடி நாமெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னாச்சு, அந்த அனிமல்ஸ் எல்லாமே அழிந்துடுச்சு. So for example like dodo bird. Then endangered species, the species which are at the verge of extinction and require protection and conservation of endangered species. இப்போ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து இப்போ என்ன இருக்கு, அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் white tiger. Then okay students, this is your session today. What are the topics in today? We are learned two topics, wildlife sanctuary and national park. First, wildlife sanctuary.
What are the examples? Threatened animals like black buck, white-eyed buck, an elephant, and golden cat, and pink-headed duck gharial. Then these are the wildlife sanctuary. Then இன்னும் animals இருக்கு. What are the animals? Marsh crocodile, python, rhinoceros, etc. are protected and preserved in our wildlife sanctuaries. Then Indian sanctuaries have unique landscapes, broad level. This forest, mountain forest and bushlands. Then flora and fauna and rock shelter. How many rock shelters? 55 rock shelters have been identified in Pachamari Biosphere Reserveல என்ன பண்ணிருக்காங்க? ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் டைகர், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் டைகர். டைகரை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டினிக்ட் ஸ்பீசியஸ் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸ். திஸ் எக்ஸ்டினிக்ட் ஸ்பீசியஸ் ஆர் ஆல்ரெடி டெஸ்ட்ராய்ட், அதாவது அழிந்துருச்சு. தென் என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸ் மீன்ஸ் இப்போ டு பி டெஸ்ட்ராய்ட், அதாவது அழிய போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். Dear student, this is our session today. And today homework is read and write your classwork these two subtopics, wildlife sanctuary and national park. Thank you for your cooperation, students. Thank you.